பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. அந்த கேள்வியை காலில் விழாது. அடுத்தது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப அருமையாக வந்துட்டு இருக்கு. எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய விருந்தா இருக்கும். சாரி, என் கேரக்டர் பேர் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் தெரிய வரும். நன்றி. அதை கொடுத்துட்டேன். இப்போ விஷ் பண்ணாருங்க. அது வந்து பர்த்டே அதுமா பிளாக் ஷர்ட்டு, பர்த்டே அதுமா என்ன கலர் ஷர்ட்லாம் கிடையாது. எந்த கலர் நல்ல கலர் அது போடுறதா. அது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சாங் இருக்குல்ல, அந்த மாதிரி அது. பிறந்தநாள் இங்கே வந்து நான் விஷ் பண்ணுறது வந்து வருடமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து என்னை விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி. அண்ட் என்னோட காலையிலேருந்து ஏராளமான ஃபேன்ஸ், இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா நண்பர்களுமே, என் கூட நடிக்கிற ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. இப்போது இந்த தருணத்தில் உங்கள் மூலமாக அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு எப்பவுமே வந்து மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்குது. இப்போது கூடிய சீக்கிரம் வந்து நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். அது எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நீங்கள் ரசிக்கிறாங்க, உங்களுக்கு அந்த படம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். மேலும் இந்த தருணத்தில் என்னை இந்த பர்த்டேயில் விஷ் பண்ண அனைவருக்கும் என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து பார்க்கும்போதே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மெயின் காரணம் வந்து இந்த கோட்டில் இருக்கிற டேரக்டர் மிஸ்டர் வெங்கட் பிரபுவும் அண்ட் ப்ரொடியூசர் ஏஜஸும் அண்ட் என்னோட கூட நடிக்கிற அனைத்து நடிகர்களும், டெக்னீஷியன்ஸ், க்ரூ எல்லாருமே தான் காரணம். அவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அதுவும் நல்ல விஷயமா இருக்கு. நல்ல விஷயம் தானே அது. அது வந்து படம் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் இருக்குது படத்தில். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அது என்னோட கோரிக்கை தான். இப்போ என்ன படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம், பெரிய லெவலில் வந்திருக்கு. அது ஒரு நல்ல ரிலீஸ் பார்த்து ரிலீஸ் பண்ணுறது, அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். ஸோ அதான் நடந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் சாக்லேட் பாய் பிரசாந்த் எப்போ திரும்ப பார்ப்போன்னு கேட்குறாங்க. அதான் வந்துட்டேனே, இனிமேல் பார்க்க வேண்டியதுதான். பாருங்கள், எல்லாமே ஆல் ஜானர், எல்லா கேரக்டரும் நடிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அனைத்து எல்லாரோடைய ஆசையும் பூர்த்தி ஆகும். இந்த பர்த்டே ஸ்பெஷல் வருஷம் தான் என்னோட பத்திரிகை நண்பர்களும் என்னோட குடும்பத்தை சார்ந்த அனைவரும் மீட் பண்ணி, அதே மாதிரி ரசிகர்களை மீட் பண்ணி அவங்களோட ஜாலியாக இருக்குது. அந்த ஸ்பெஷல் இந்த வருஷம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது எப்பவுமே வந்து இப்போ என் மேலே அன்பு காட்டுற ரசிகர்களும் சரி, மக்களும் சரி, வந்து ஒரு வாழ்க்கையில் திரும்பி எதாவது பண்ணணும், அவங்களுக்கு எதாவது நன்றி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது யோசிக்கும் போது இப்போது ஒரு சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது கூட அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து விபத்து நடக்கும்போது இந்த தலைக்கவசம் வந்து அணியாத காரணத்தால் நிறைய பேருடைய இழப்பே நடக்குது. நிறைய பேர் அவங்க வந்து இறந்த காரணமே வந்து அந்த தலைக்கவசம் வந்து அவங்க அணியாத விஷயந்தான். அதை வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டாடணும். அதனால் வந்து இப்போ ஒருத்தரோட உயிர் காப்பாற்றுறது அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு நினச்சி தான் அந்த கேம்பெயினே ஆரம்பித்தேன். ஸோ இப்போ தான் நம்ம தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, மதுரையில் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து என் பத்திரிகை நண்பர், அது குடும்பத்தை சேர்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக கொடுத்து, வண்டி ஓட்டும்போது சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களை நம்பி உங்கள் குடும்பமே இருக்குது, உங்கள் குடும்பம் சார்ந்த எல்லாரோட சந்தோஷமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லோரும் வந்து வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதை ஓட்டுங்க. வெயில் இப்போது காலம் வந்துடுச்சு, இருந்தாலும் வந்து அது ஒரு பொருட்டு பண்ணாமல் கொஞ்சம் அதை தலைக்கவசம் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சேஃப்டி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி. ஒவ்வொருத்தரும் ஒரு ரிச்சுவல் இருக்கும். பர்த்டே வரும்போது என்ன பண்ணணும், சில விஷயம் பண்ணுவாங்க. சிலர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. காலகாலமாக நான் பண்ணது வந்து மார்னிங் வந்து ஓகே, அப்பா அம்மா காலை விழுந்து ஆசிரியர் வாங்குறது, அப்புறம் கோயிலுக்கு இப்படி சாமி கிட்ட வந்து என்னுடைய ஹலோ சொல்லிட்டு நேராக வந்து என்னுடைய ஃபேன்ஸையும் முக்கியமாக என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என் குடும்பத்தில் சேர்ந்த அனைவரும் மீட் பண்ணுறது தான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அது காரணம் வந்து
பத்திரிகை நண்பர்கள் நீங்க கொடுக்குற அந்த அன்பு ஆதரவு தான், வேற எதுவும் கிடையாது. எப்போ எங்க மீட் பண்ணலாம் அந்த சந்தோஷம் சிரிப்பு. உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து அப்போ வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. யார் கவிதா மேடமா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம மீனாட்சி சுந்தர் சார் ஆகட்டும், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் ஜஸ்ட் ஜாயின். இன்னைக்கு வந்து சீனியர் ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை எங்கே மீட் பண்ணாலும் யாரும் இருக்கட்டும் எல்லாருமே பத்திரிகை சார்ந்து அனைவருமே எங்கே என்ன சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை வந்து எப்பவுமே மீட் பண்ணுவாங்க சார். அதை பரிமாறுறது, பேசுறது, இல்லாட்டி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, க்ரீட்டிங்ஸோ இல்லாட்டி மீட்டிங்கில் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பர்த்டே மறுபடியும் என்னோட பர்த்டே ஸ்பெஷல் ஆக்குறது காரணம் வந்து நீங்கள் தான். பத்திரிகை நண்பர்களும் சரி, என்னோட குடும்பம் சேர்ந்த அனைவரும் சரி, இவ்வளோ வந்திருக்கீங்க. இந்த வெயிலும் கூட பார்க்காம நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை இந்த இடத்துல மீட் பண்ணுறது வந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ முக்கியமாக வந்து இப்போ என்னுடைய மன்ற சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு நற்பணி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தலைக்கவசம் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்கோம். ஏன்னா உயிரை காப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த தலைக்கவசம் வந்து உயிரை காப்பது அந்த தலைக்கவசம் வந்து ஒரு குடும்பத்தை காக்கிற ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ அது வந்து இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பல நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இங்க வந்து ஸ்பெஷலா என்ன இப்போ ப்ரெஸ்ல இருக்கீங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் 2 வீலர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் நீங்க வந்து உங்களையும் நம்பி உங்க குடும்பம் இருக்கு. ஸோ நீங்க எங்க போனா கொஞ்சம் ஜாகிரதையா போங்க, வண்டி ஓட்டுங்க, ஒழுங்கு ஓட்டுங்க, வேகமா போகாதீங்க. நான் வந்து சஜஷன், அட்வைஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அனைத்தும் மறைந்தது நீங்க தான். ஸோ இட்ஸ் சம்திங் ஸ்மால் ஃப்ரம் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் இது. பட் உங்க எல்லாரும் வந்து ஐ வாண்ட் யூ டு ஆல் டு பி ஹாப்பி. அண்ட் இந்த வெயில் சம்மர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி சேஃப். அண்ட் இப்போ எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ எல்லாம் வந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஓட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ஃபார் ஆல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன். நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது நான் வந்து 1979 ஒரு படம் ஆரம்பித்தேன். ஒரு மாற்று தப்பது மகன், ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார். இளையராஜா ஃபஸ்ட்டு கன்னட படம். அதுக்கப்புறமா அலைகளதில்லை வந்து படம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரெஸ். நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஷூட்டிங் போனதும் 6 மணிக்கு மேலே எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் குடும்பம், இல்லைன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன். இங்கே நாங்கள் இந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும். இந்த கிரவுண்டில் தான் எல்லாரையும் மீட் பண்ணுவோம். நம்ம செல்லப்பா, தேவி, மணி, அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கெல்லாம் சில பேர் நம்மளோட இல்லை. நான் வந்து எதையுமே பிரசாந்த் வந்து இதை பண்ணு, அதை செய்ய நான் சொல்கிறது கிடையாது. இப்போ படங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூட யாராவது கதை சொல்லணும்னு வந்தாங்கன்னா அவங்க போய் பிரசாந்த் தான் கதை சொல்கிறாங்க. அவர் கதை கேட்பார். கேட்டுட்டு அவர் பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் பண்ணணும். ஒரு புது டைரக்டர் கூட யாராவது வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு படம் வேணும், அப்பாட்ட சொல்லுங்கன்னுவாங்க. நீங்கள் கதை சொல்லுங்கன்னு கேட்பாரு. நல்ல கதையாக இருந்தால் என்கிட்ட வந்து, இல்லை பிரசாந்த், நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னீங்க, இருந்தாலும் நீங்கள் கதை நல்லா இருக்குன்றதுனால நம்ம வந்து ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லி அது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸை, புது ஹீரோயின்ஸை வந்து பிரசாந்த் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள், சில படங்கள் வந்து சரியாக போகாமல் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இந்த புது புது இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதான். அதில் 1-2 பேர் இப்போ அரிய வந்து தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் பார்த்தேன் படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது பிரசாந்த் சொன்னார், இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நீ பண்ணணும்னு நினைக்கிறியானா? ஆமாம், நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி அவர் வந்து நிறைய புது டைரக்டர் சொல்லிகிட்டே போகலாம். அடைக்கலான்னு நான் ஒரு படம் நானும் பிரசாந்தும் பண்ணோம், அது புது டைரக்டரு. தகப்பன் சாமின்னு ஒரு படம், அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது. இப்படி நிறைய விஷயங்களை பிரசாந்த் வந்து இண்டஸ்ட்ரிக்காக பண்ணியிருக்காரு.
அது இல்லாமல் ப்ரெஸ்ஸில் அவருக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே அவர்கிட்ட யாரானாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் ஒரு மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது. நீங்கள் இவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது. டைரெக்டாக அவரே ஃபோன் எடுப்பார், அவரே பேசுவார். அதே மாதிரி அவர் அப்ரோச், அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாருன்னா அன்னைக்கு யார் இருக்காங்களோ டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, ஆர்டிஸ்ட், அவங்களோட வந்து அவங்க தான் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு இருக்காது. ஆனால் கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸை மட்டும் எங்கே மீட் பண்ணாலும் மீட் பண்ணுவார். அவருடைய பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். சோபனா சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த மீட்டிங்கே ப்ரெஸ் மீட்டு தான். அவர் காலையில் ப்ரெஸ்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவர். இந்த தடவை அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாமல் போனது காரணம் வேறு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யாரும் அரேஞ்ச் பண்ணதுனால நமக்கு அந்த டைம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அதுவும் நல்ல விஷயந்தான். ஒரு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் லஞ்ச் டைமில் மீட் பண்ணலான்னு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரசாந்த் பர்த்டேக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்க அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிரசாந்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு நன்றி. இந்த சில விஷயங்கள் வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய படங்கள் அக்செப்ட் பண்ண போகிறாரு. அது படங்களை பற்றிலாம் நிறைய பேசுவார். அதெல்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட்டை ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசுவோம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை.